ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம 10th கொஸ்டின் ஃப்ரம் யூனிட் எக்ஸர்சைஸ் 8 அப்படின்ற எக்ஸர்சைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோவில் பார்த்தேன்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோ நம்ம 9th கொஸ்டின் ஃப்ரம் இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டா. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 10th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேக் கண்டெய்ன்ஸ் 5 ஒயிட் அண்ட் சம் பிளாக் பால்ஸ். ஸோ எத்தனை பிளாக் பால்ஸ்னு தெரியாது, பட் நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் அவங்க கிளியராக கொடுத்துட்டாங்க. 5 ஒயிட் பால்ஸ் இருக்கு. ஸோ 5 ஒயிட் பால்ஸ் இருக்கு ஒரு பேக்குள்ள. அப்புறம் எக்ஸ் நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் நீங்க நினைச்சுக்கலாம். ஸோ ஆனால் பிளாக் நான் எழுத முடியாது பிளாக் கலர்ல. ஸோ நான் ப்ளூ அப்படின்ற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் பிளாக் பால்ஸ் நான் ப்ளூ கலர்ல எழுதுறேன். ஓகேவா? எக்ஸ் பிளாக் பால்ஸ். ஓகே. ஸோ எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் தெரியாது, பட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் உங்களுக்கு தெரியும். ஃபர்தர் அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் டிராயிங் அ பிளாக் பால் ஃப்ரம் த பேக் இஸ் twice the probability of drawing a white ball, then find the total number of black balls. Okay. Probability of getting a black ball is 2 times greater compared to probability of getting a white ball. So இதுல இருந்து நீங்க என்ன சொல்லலாம்? இதுல 5 இருக்கு, 5 ஒயிட் பால்ஸ் இருக்கு. அப்ப 10 பிளாக் பால்ஸ் இருந்தாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். நீங்க பார்த்த உடனே சொல்லிடலாம். ஆக்சுவலா இன்ட்யூஷன் வச்சு சொல்லிடலாம். 5 ஒயிட் பால் இருக்கு. ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்ஸ்ல எத்தனை பால் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, பட் 5 ஒயிட் பால் இருக்கு. ஓகேவா? ஸோ அதை நான் கிளியரா எழுதுறேன். ஒரு பெரிய பேக் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு ரெக்டாங்குலர் பேக்னு வச்சுக்கலாம். 5 ஒயிட் பால் இருக்கு. எத்தனை பிளாக் பால் இருக்குன்னு தெரியாது, பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ பிளாக் பால் இஸ் கிரேட்டர், 2 டைம்ஸ் கிரேட்டர்னு வேற கொடுத்துருக்காங்க. கிரேட்டர்னு மட்டும் கொடுக்கல, 2 டைம்ஸ் கிரேட்டர். அப்படின்னா 5 ஒயிட் பால் இருக்கு, இதுல 10 பிளாக் பால் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ ஒன்ஸ் அந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க இன்ஸ்டன்டா இந்த ஆன்சர் கெஸ் பண்ணி போட்டுடலாம். 10 ஆன்சர் 10 தான் வரும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 10 பிளாக் பால்ஸ் தான் ஆன்சர் வரும். ஆக்சுவலா 10 பிளாக் பால்ஸ் இருக்கு, 5 ஒயிட் பால்ஸ் இருக்குன்னா நீங்க இந்த கால்குலேட்டே பண்ணி பாத்துடலாம். இப்போ ப்ராபபிலிட்டி என்ன வரும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒயிட் பால் என்ன வரும்? 5/15 போட்டுக்கலாம். ஏன்னா நான் என்ன அசியூம் பண்ணியிருக்கேன், 10 பிளாக் பால்ஸ் அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் என்ன வரும்? 5 + 10 15 பால்ஸ் வரும். ஸோ 5/15 நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/3 வரும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒயிட் பால் ஈக்குவல் டு 1/3 இஃப் ஐ அசியூம் டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் எக்ஸ் ஈக்குவல் டு 10 ஃபர்ஸ்டே அசியூம் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பிளாக் பால் என்ன வரும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பிளாக் பால் ஈக்குவல் டு நீங்க போட்டுக்கலாம், பி ஆஃப் பிளாக் பால் ஈக்குவல் டு 10/15 வரும். ஸோ 10/15 ஆன்சர் என்னது? 10/15 equal to 2/3. So correct வந்துருச்சு பாத்தீங்களா? 2/3 is 2 times greater than 1/3. So probability of getting a white ball is 2 times less compared to probability of getting a black ball. வெறும் இந்த இன்ட்யூஷன் யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலா நீங்க இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் எத்தனை இருக்குன்னு நமக்கு தேவையே இல்லை. அவங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் கொடுத்துட்டாங்க கிளியர் ஆஃப். 5 ஒயிட் பால் இருக்கு, எத்தனையோ பிளாக் பால் இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ பிளாக் பால் இஸ் 2 times greater compared to probability of getting a white ball அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வச்சே நீங்க சொல்லிடலாம். என்ன சொல்லலாம்? ஏன்னா அதை வச்சு நீங்க ஆக்சுவலா என்ன சொல்லலாம்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் இஸ் 2 times greater than டோட்டல் நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் சொல்லலாம். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆக்சுவலா. ஓகேவா? சோ அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். The probability of drawing a black ball is twice the probability of drawing a white ball. இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கேர்ஃபுல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஆக்சுவலா. பட் ஸ்டில் நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். ஏன்னா அப்பதான் எக்ஸாம்ல ஒத்துப்பாங்க. ஸோ நம்ம அது பண்ணலாம், ஃபார்மல் மெத்தட் பண்ணலாம். பட் இந்த இன்ட்யூஷன் நீங்க ஞாபகம் வச்சுட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எப்போதுமே இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் நீங்க அதை யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் கெஸ் பண்றது மட்டும் பார்த்தா நீங்க செக் பண்ண லிட்டரலா செக் பண்ணிடலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது 1/3 வருது, 2/3 வருது. ஸோ நம்ம கெஸ் பண்ணது ஆக்சுவலா கரெக்ட் தான். ஓகேவா? So probability of getting something which is probability of getting a white ball is 2 times less compared to getting a black ball. நீங்க இன்ஸ்டன்டா சொல்லிடலாம், total number of black balls is 2 times greater than total number of white balls அப்படின்னு. ஓகேவா? சோ அந்த ப்ராபபிலிட்டி வச்சு நீங்க பிசிக்கலா பால்ஸும் அதிகம்னு சொல்லிடலாம். Since probability of white ball is 2 times less than probability of black balls, 2 times less than probability of black ball, 2 times less than p of w ன்னு போடுங்க, p of black ன்னு போடுங்க, p of black ball. இதுல இருந்து நீங்க என்ன சொல்லலாம்னா, quantity of black balls is 2 times greater than quantity of white balls அப்படின்னு போட்டுடலாம். இல்ல total number of black balls is 2 times greater than total number of white balls அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். ஸோ ஸ்டில் இது தேவையில்லை. இப்போ நம்ம ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நார்மலா சால்வ் பண்ணலாம். ஸ்கூல்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நம்ம 5 ஒயிட் பால்ஸ் அசியூம் பண்ணிக்கோங்க, அது கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிளாக் பால்ஸ் அசியூம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் 10லாம் தேவையில்லை. இப்போ இதெல்லாம் நான் அழிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இது தேவையில்லை என்னது. ஸோ இதையும் நான் அழிச்சிடுறேன். ஸோ இப்போ நான் சும்மா கெஸ் பண்ணது கரெக்டானு வெரிஃபை பண்றதுக்கு தான் அதெல்லாம் பண்ணேன். ஸோ அதை வெரிஃபை பண்ணிட்டோம். பட் ஸ்டில் நம்ம இப்போ ஃபார்மலா நார்மலா ஸ்கூல்ல எக்ஸ்பெக்ட் பண்ற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ 5 ஒயிட் பால்ஸ் இருக்கு, எக்ஸ் பிளாக் பால்ஸ் இருக்கு. அவங்க கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ பிளாக் பால் இஸ் twice the probability of getting a white ball. ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் white ball என்னது வரும்? p of w equal to 5/5 + x. டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து உங்களுக்கு 5 + x. ஏன்னா 5 ஒயிட் பால்ஸ் இருக்கு, எக்ஸ் பிளாக் பால்ஸ் இருக்கு. ஸோ அது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் அப்படின்ற இடத்துல நீங்க 5 + x போட்டுக்கலாம். அதே நீங்க டினாமினேட்டர்ல போட்டுக்கலாம். இது டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ்ல வந்துடும். ஸோ இதை நீங்க என்ன கொஸ்டின் போட்டுக்கலாம்,
P(W) நீங்க வேணா ஈவெண்ட் ஏன்னு கூப்பிடலாம். பட் ஸ்டில் அதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. நான் ப்ராக்டிஸ் தான் போடுறோம். நீங்க எக்ஸாம்ல போய் இந்த தேவையில்ல அந்த எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நீங்க எழுதிக்கலாம். லெட் ஈவெண்ட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அ ஒயிட் பால், லெட் ஈவெண்ட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அ ஒயிட் பால் அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்புறம் P of A equal to N of A divided by N of S போடுங்க. அப்புறம் நீங்க 5/5 plus 6 ஃபைனலா போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம். அதே மாதிரி let event B be the event of getting a black ball அப்படின்னு போட்டுட்டு P of B equal to N of B divided by N of S போட்டுக்கலாம். ஸோ getting a black ball நீங்க போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன ஆகும்? P of B equal to N of B divided by N of S போடுவீங்க. அப்புறம் x/5 plus 6 போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி நான் சொல்றேன். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நீங்க எழுதிக்கலாம். பட் இப்போ அது ரொம்ப முக்கியம் இல்லை. நம்ம இப்போ ப்ராப்ளம் சால்விங் தான் எப்போதுமே முக்கியம். இந்த மாதிரி வீடியோ செஷன்லாம் ப்ராக்டிஸ் போது நீங்க ப்ராப்ளம் சால்விங்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. எக்ஸாம் போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? அதுவும் போர்ட் எக்ஸாம் போது தான். ஸ்கூல் எக்ஸாம் போது பேசிக்கா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கூட இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம எனிவேஸ் இப்போ இந்த செஷன் இந்த கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒயிட் பால் இஸ் 2 times less than ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பிளாக் பால். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒயிட் பால் நான் எழுதிட்டேன். இப்போ நான் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பிளாக் பால் எழுதிடுறேன். ஸோ P of black ball equal to x/5 plus x. ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் நான் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அன்ஒன்றதுனால நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் இப்போதைக்கு. ஸோ x/5 plus x. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து 2 times greater than இதுன்னு போட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒயிட் பால் இஸ் 2 times less than ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பிளாக் பால். ஸோ அப்போ நீங்க இது ரெண்டுத்தையும் எப்படி ஈக்குவேட் பண்ண முடியும்? ஸோ இப்போ ரைட் நான் என்ன இருக்குன்னா என்ன பிரச்சனைனா 5/5 plus x is less than x/5 plus x. ஓகேவா? இஸ் லெஸ் தேன் x/5 plus x. இது ரெண்டுத்தையும் நீங்க ஈக்குவேட் பண்ணணும். பட் இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. 2 times less கொடுத்துருக்காங்க. 5/5 plus x is 2 times less than x/5 plus x. அப்பனா இதை நீங்க எப்படி அசியூம் பண்ணிக்கலாம்னா இது 3 அசியூம் பண்ணிக்கோங்க, இது 6 அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ 3 is less than 6. கரெக்டா? பட் 3 நீங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு குவான்டிட்டியும் ஈக்குவேட் பண்ணலாம். 3 into 2 equal to 6. ஸோ ஒன்ஸ் நீங்க 3 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த லெஸ் தேன் அப்படின்ற சிம்பிள் போல ஈக்குவல் டு அப்படின்ற சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதான் முக்கியமான பாயிண்ட் நீங்க நோட் பண்ண வேண்டியது. ஸோ இனிஷியலா 3 வந்து 6 கம்மி. ஸோ 3யையும் 6யையும் நீங்க ஈக்குவேட் பண்ணணும்னா 3 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த கொஸ்டின் நீங்க ஈஸியா போட்டுடலாம். ஸோ 5/5 plus x நீங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதை நீங்க x/5 plus x ஈக்குவேட் பண்ணலாம். அவ்வளவுதான். ஸோ இப்போ அதான் நான் பண்ண போறேன். ஸோ 5/5 plus x into 2 equal to x/5 plus x அப்படின்ற ஈக்குவேஷன் நீங்க ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஒன்ஸ் ஃபார்ம் பண்ண உடனே நீங்க சால்வ் பண்ணணும். ஸோ x/5 plus x. ஸோ இந்த ஓவரால் ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எக்ஸ் உங்களுக்கு தேவையானது எக்ஸ் தான். ஸோ ஒன்ஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் கிடைச்சிடும். ஸோ அதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது பொறுமையா போடலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா போத் சைட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 5 plus x ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ இந்த குவான்டிட்டியால போத் சைட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் நான் மல்டிப்ளை பண்ண போறேன். இப்போ உங்களுக்கு இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அதாவது இதையும் கேன்சல் பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ 5 into 2 equal to x கிடைக்கும். ஸோ x is equal to 10. ஸோ நம்ம ஒரிஜினலா கெஸ் பண்ண ஆன்சர் ஆக்சுவலா கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ நம்ம ஈக்குவேஷன் ப்ராப்பரா சால்வ் பண்ணியே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அதை. ஸோ இதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் ஈக்குவல் டு 10 நீங்க தைரியமா போட்டுக்கலாம். ஒன்ஸ் போட்ட பிறகு நீங்க மறுபடியும் வெரிஃபையும் பண்ணலாம். ஸோ அப்போ வெரிஃபை பண்ணா என்ன நடக்கும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒயிட் பால் ஈக்குவல் டு 1/3 வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பிளாக் பால் ஈக்குவல் டு 10/15 which is equal to 2/3 வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் கரெக்ட் தான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் ஈக்குவல் டு 10 நீங்க தைரியமா போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஸோ 10th கொஸ்டின் ஃப்ரம் யூனிட் எக்ஸைஸ் 8 ஆன்சர் பாத்தீங்கன்னா 10 தான் வரும். ஸோ நம்ம இந்த வீடியோல 10th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோல நம்ம 11th கொஸ்டின் ஃப்ரம் யூனிட் எக்ஸைஸ் 8 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.